ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபர் தமிழா. இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பட்டாம்பூச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்டாம்பூச்சி கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே பட்டாம்பூச்சிகள் இருக்குது. எல்லாருக்குமே பட்டாம்பூச்சி ரொம்பவே பிடிக்கும். அது க்யூட்டாக குட்டியோண்டு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அது பிடிக்காத ஆளே கிடையவே கிடையாது. அதோட சிறகுகள் இருக்குல்ல, அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன சிதழ்கள் கொண்டதாக இருக்கும். அது நம்ம தொட்டோம் அப்படின்னா அதோட கலர் நம்ம கையில் படுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தப்ப அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும், க்ரே கலரில் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம மோஸ்ட் அண்ட் மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளையை பார்த்து ரசிப்போம், தொட்டு ரசிக்க வேண்டாம். ஆண்டனா மணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அதோட அதிர்களை வச்சு கிட்ட யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி ஸ்மெல்லையும் அது கண்டுபிடிக்க முடியும். பெண் பட்டாம்பூச்சி நல்ல ஹெல்த்தியான மரமாக பார்த்து இலையாக பார்த்து தான் அதுக முட்டையை இடும். ஒரு சில பட்டாம்பூச்சிகள் ஒரே வகையான மரத்தில் மட்டும்தான் முட்டையிடுமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேப்ப மரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரத்தில் மட்டும்தான் அந்த ஒரு வகையான பட்டாம்பூச்சிகள் முட்டையை இடும். பட்டாம்பூச்சிகளோட முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கும். அந்த குட்டியோண்டு இருக்கிறது நீள்வட்ட பாதையில் இருக்கும், இல்லாட்டி சிலிண்டர் வடிவத்துலேயும் இருக்குமா அதோட முட்டையோட வடிவம். ஒரு பட்டாம்பூச்சியோட அமைப்பை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. பட்டாம்பூச்சியோட குஞ்சு பொரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 நாட்கள் வரைக்கும் ஆகும். அதுக்கு அடுத்தாப்புல வெளியில் வந்ததுக்கு அடுத்தாப்புல அதோட ஓடு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். ஃபுல்லாக ஓடை சாப்பிட்டதுக்கு அடுத்தாப்புல அதுக்கு அடுத்தாப்புல தான் இலையவே சாப்பிடுமா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முட்டை நிலை. அதுக்கு அடுத்தாப்புல கம்பளி பூச்சி நிலை. ஃபஸ்ட்டு இது ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல முட்டையோட ஓடு, அதுக்கு அடுத்தாப்புல இலையெல்லாம் சாப்பிட்டு ஓரளவுக்கு பெருசாக மாறிடும். இந்த மாதிரி பெருசாக மாறி அதுக்கடுத்தாப்புல அதோட தோல் இருக்குது தெரியுமா, கிட்டத்தட்ட 3லேருந்து 4 வரைக்கும் அதோட தோலை உரிச்சிட்டே இருக்கும். பாருங்கள், அப்படியே நின்றுக்கிட்டு அதுக்கடுத்தாப்புல தோல் உரிச்சிட்டே தான் இருக்கும். 3வது ஸ்டேஜ் கூட்டுப்புழு. இது கம்பளிக்கு அடுத்தாப்புல இருக்கிறது. இது ஃபுல்லாகவே ஓய்வு எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். இந்த புழு ஒரு மரக்கிளையில் ஒரு திரவத்தை வாயில் மூலமாக வெளியிட்டு தலைகீழ தொங்கும். பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காண்டி அந்த திரவத்தை வெளியில் விடுது. அதுக்கு அடுத்தாப்புல அது அப்படியே சிலையாக மாறிடும். எங்கேயுமே அசையாமல் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஓய்வெடுக்கும். வெளிப்பகுதியான தோல் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப தடிமண்ணாக, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஓய்வு நிலை. இது பட்டாம்பூச்சி நிலை. இது 4வது ஸ்டேஜாக இருக்குது. பட்டாம்பூச்சி இந்த புழுவாக இருந்து பட்டாம்பூச்சியாக மாறதுக்கான ஸ்டேஜ் தான் இது. இப்போ தான் அது வெளியில் வர ஆரம்பிக்குது. உடனே அது பறக்காது. கொஞ்ச நேரம் அது அதோட உடம்பு ரொம்ப ஈரமாக இருக்கும். ஸோ சூரியன் மூலமாக வெப்பம் அடைஞ்சதுக்கு அடுத்தாப்புல தான் அது பறக்கவே ஆரம்பிக்கும். பட்டாம்பூச்சிக்கு நம்ம ஜென்ரலாகவே 2 ரெக்கை உண்டு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கு 4 ரெக்கைகள் கொண்டதாக இருக்குது. 4மே ஒவ்வொரு பொசிஷனில் பறக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதாவது அசைவுகள் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கும். பட்டாம்பூச்சிகள் வெப்பமான இடத்துல மட்டும்தான் இது பறக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப குளிர்காலம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாறைகளுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு ஹீட்டான பிளேஸில் தான் அது தங்கியிருக்கும். இது குளிர தாங்கக்கூடியதாக கிடையாது. இது 84 டிகிரி இருந்தால் மட்டும்தான் இது பறக்கக்கூடியதாகவும் இருக்குது. பட்டாம்பூச்சியோட சைஸ் 1/2 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் வளரக்கூடியதாகவும் இருக்குது. அது ஒவ்வொரு பட்டாம்பூச்சியை பொறுத்து இருக்குது. பட்டாம்பூச்சி பூக்களை சரியாக தேர்ந்தெடுத்து அதை பூக்கள்கிட்டேருந்து தேன்களை உறிஞ்சுமா. அதுக்கு வாய் கிடையாது, அது குழாய் மாதிரி இருக்கும். அது மூலமாக தான் உறிஞ்சும். அதோட டேஸ்ட்டு வாய் மூலமாக எடுக்காது, கால்கள் மூலமாக தான் அது உணர முடியும். பட்டாம்பூச்சிகளுக்கு இமைகள் கிடையாது. அதனால் அது தூங்கவே தூங்காது. வேணால் அது ஓய்வெடுக்கும். மழை காலத்தில் ஓய்வுகள் எடுக்கும். இதோட கண் 6000 லென்ஸ் கொண்டதாக இருக்குது. சில பட்டாம்பூச்சிகள் இறந்த மிருகங்களோட இரத்தத்தையும் உறிஞ்சுமாம். பட்டாம்பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடே பூக்களோட தேன் தான்.
உங்களுக்கு பட்டாம்பூச்சி பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.